நாம் உயிரணு தோன்றி பல கோடி சரீரங்களை கடந்து இப்ப மனிதனான பின் பிறவியில்லா நிலை என்ற நிலை அடையதுதான் மனிதனின் கடைசி நிலை. இப்போ கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மி. உதாரணமாக நிலா பூர்ண நிலாவாக இன்று இருக்கின்றது. நாளையோ பல கோள்கள் சூரியனின் ஒளிக்கதிர்களை மறைக்கப்படும் போது சந்திரன் அதன் நிழலிலே அதை மங்கத் தொடங்கிறது. சிறுக சிறுக கடைசியில் சிறிதளவே அந்த ஒளி நமக்கு கண்ணுக்கு பார்க்க முடியாத நிலைகள் மறைகின்றது. மீண்டும் மற்ற கோள்கள் இடைமறைக்கும் தன்மைகள் குறையப்படும் போது அதை சிறுக சிறுக அந்த ஒளி வீசி பூர்ண நிலாவாக ஆகின்றது. இதே போன்றுதான் நமது உயிர் மின் அணுவாக அது இயக்க சக்தியாக மாறி புழுவிலிருந்து பல கோடி சரீரங்களை கடந்து இன்று நம்மை பல உணர்வுகள் துணை கொண்டு மனிதனாக நம்மை உருவாக்கி உள்ளது. மனிதனான பின் இந்த உடலின் நிலை கடந்த பின் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு பேரின்ப பெருவாழ்வு என்றும் மரணமில்லா பெருவாழ்வு என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றது. அதன் வழிகளில் நாம் நமது உயிர் பல கோடி சரீரங்களை கடந்து ஒவ்வொரு சரீரத்திலும் அந்த சரீரத்தை காக்க பயந்து பயந்து வாழ்ந்து தன்னை காட்டிலும் வலுகொண்ட சரீரங்களின் உணர்வை நுகர்ந்து அதனின் உணர்வுகள் அவ்வுடலிலே அது வளர்ந்த பின் கணங்களுக்கு அதிபதி ஆகின்றது. பின் அந்த உடலை விட்டு அகன்ற பின் எந்த மிருகத்தை இது உற்று பார்த்ததோ அதன் வலுத்துணை கொண்டு அந்த மிருகத்தின் உடலுக்குள் சென்று விடுகின்றது. உதாரணமாக ஒரு மான் தான் புல்லை நுகர்ந்தறிந்து மூஷிக வாகனா அந்த உணர்வை கவர்ந்து அதன் உணர்வுகள் வாகனமாக அமைந்து புல் இருக்கும் பக்கம் அழைத்து செல்லுகின்றது அந்த உடலை. அதே சமயம் ஒரு மானை பார்த்த புலியோ மானின் வாசனை நுகர்ந்து தான் மூஷிக வாகனா சுவாசித்த உணர்வுகள் அந்த புலியை மான் இருக்கும் பக்கம் அழைத்து வருகின்றது. அந்த உணர்வுகள் அதை இயக்குகின்றது. இருப்பினும் புலியின் உணர்வுகள் மிக சக்தி வாய்ந்தது, கடினமானது. அந்த வலுகொண்ட நிலைகளை மான் சுவாசிக்கும் போது அதனிடமிருந்து தப்பித்தும் அந்த உணர்வு கொண்டு ஓடுகின்றது தன்னை பாதுகாத்துக் கொள்ள. அப்போ அதற்கு மரண பயம் வருகின்றது, இதை கொன்றுவிடும் என்ற நிலைகளில். அப்ப அந்த மரண பயத்தால் அந்த புலியின் உணர்வின் கடினமையை தனக்குள் சுவாசிக்க அதனிடந்து தப்பித்து ஓட அதனின் நினைவே வலுகூடுகின்றது. அப்போது கணங்களுக்கு அதிபதியாகி விடுகின்றது. மானின் சார்ந்த குணங்களை அடக்கிடும் வல்லமை பெறுகின்றது புலியின் உணர்வுகள். அவ்வாறு பெற்ற பின் மானை புலி அடித்து கொன்றும் போது அந்த மானின் உயிரான்மா வெளிவரும் போது புலியின் ஈர்ப்பு வட்டத்திற்குள் எதன் உணர்வு இதன் உடலுக்குள் இருந்ததோ அதன் உடலுக்குள் இந்த மானின் உயிரான்மா உள்புகுந்து விடுகின்றது. பின் அதன் உடலுக்குள் சென்ற பின் அந்த புலியின் உணர்வை கருவாகி முட்டையாகி விடுகின்றது. பின் அதன் வளர்ச்சியின் தன்மை அடைந்து பின் அதன் வழிகளில் மானின் உயிரான்மா புலியா பிறக்கின்றது. புலியான பின் அதை பாதுகாக்கின்றது புலி தன் குட்டி. ஆனால் அதற்கு இனம் தெரியாது. இன்று குழவி தனக்குள் விஷத்தை உமைத்து புழுவின் நிலைகள் தூக்கி அதன்பால் விஷத்தை பாய்ச்சுகின்றது. விஷத்தை பாய்ச்சிய பின் அந்த புழுவின் அணுக்கள் புழுவை உருவாக்கிய அணுக்களில் புலியின் உணர்வுகள் அந்த
கொலையின் உணர்வுகள் அதிகரிக்க விஷத்தன்மை கூட அதன் துடிப்பின் அதிகமாகி கொலவியின் உணர்வுகளை நுகர்ந்து கொலவியின் ரூபம் பெறுகின்றது. இப்ப நாம் பார்க்கலாம், கொலவியை புழுக்களை தூக்கி தன் கூட்டுக்குள் சேர்த்து எவ்வாறு அது உருமாறுகிறது என்பதை எல்லோரும் அறிந்த விஷயம்தான். இதை போன்றுதான் மானின் உணர்வுகள், அந்த விஷத்தன்மைகள் இந்த மானின் உடலுக்குள் புலியின் உணர்வுகள் அதிகரிக்க மானின் சார்ந்த குணங்கள் இழக்கின்றன. இன்று ஒரு பாலில் பாதாமியை போட்டு அதில் ஒரு துளி விஷத்தை இட்டால் அந்த விஷம் பாதாமிக்குள்ள சக்தியை இழக்கச் செய்கின்றது. அது குடித்தவரையும் மரணமடைய செய்கின்றது. விஷத்தின் ஆற்றல் வலுகொண்டது. ஆகவே இதை போன்றுதான் இன்று நாம் மனிதனின் வாழ்க்கையில் வேதனை கொண்டு ஒரு மனிதன் துடிப்பான் என்றால், பாசம் கொண்டு பரிவு கொண்டு அவருடைய வேதனையை கேட்டறிந்து நுகரப்படும் போது அவர் உடலிருந்து வரும் அந்த வேதனை உணர்வுகள் நாம் நுகர்ந்த பின் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களில் ஊடுருவி விடுகின்றது. தான் இதற்காக தான் எலியை போட்டு வைத்தது. சமமான தரையில் எலி தனக்கு வேண்டிய வங்குகளை அது போட்டு விடுகின்றது, தான் குடியிருந்து விடுகின்றது. இதே போலதான் புலியின் உணர்வுகள் மானின் நிலையை செயலற்றதாக மாற்றுகின்றது, வங்கிட்டுக் கொள்கின்றது, தனக்கு சாதகப்படுத்திக் கொள்கின்றது. ஆக கொலவியின் விஷத்தன்மைகள் புலியின் உணர்வின் அணுக்கள் ஊடுருவி அதை செயலற்றதாக மாற்றி தன் இனமாக மாற்றிக் கொள்கின்றது, அது இருப்பிடமாக வைத்துக் கொள்கின்றது. இப்ப மனிதர்களாக இருக்கும் நாம் பரிவும் பண்பும் கொண்டு அன்பு கொண்டு பேரன்பு கொண்டு நாம் இருப்பினும் வேதனைப்படும் மனிதனின் உடலிருந்து வருவதை நுகரும் போது நுகர்ந்த உணர்வுகள் நாம் நல்ல குணத்தை வங்கிட்டுக் கொள்ளுகின்றது. நாம் நம்மை அறியாமலேயே அவர் வேதனையால் அழுதாலும் நாம் நுகர்ந்த பின் நம்மை அறியாமலேயே நமக்குள்ளும் அழுகை வருகின்றது. இந்த விஷயத்தின் தன்மை நாம் நல்ல உடல்களில் நல்ல அணுக்களில் பரவிய பின் அந்த விஷம் கொண்ட மனிதனின் உணர்வுகள் நமக்குள் அதிகமான பின், எப்படி புலியின் உணர்வுகள் மானுக்குள் பதிந்த பின் மான் இறந்த பின் புலியின் உடலுக்குள் புகுகின்றதோ இதே போலதான் நோய்வாய்ப்பட்ட மனிதனின் நிலைகள் நாம் நோயற்றவர்களாக இருந்து நுகர்ந்தாலும் அந்த உணர்வுகள் நமக்குள் உள்புகுந்து அந்த மனிதன் நோயாய்ப்பட்ட மனிதன் இறந்தால் நாம் 10 பேர் சேர்ந்து 10 பேரும் நாம் அவரை சேமங்களை விசாரிச்சிருந்தாலும் 10 எவர் அவருடைய விஷயத்தின் தன்னை அதிகமாக நுகர்ந்தனரோ அவர் உடலுக்குள் அந்த உயிரான்மா இவர் உடலுக்குள் வந்து புகுந்துவிடும். ஆக இந்த உடலுக்குள் வந்த பின் அவர் உடலிலே வந்த விஷயத்தின் தன்மை இந்த அணுக்களில் பட்ட பின் இந்த ஆன்மாவும் உள்ளுக்கே வந்துவிட்டால் அந்த விஷத்தின் தன்மையை வளர்த்து சார்ந்த குணத்தை அழித்துவிடும், அது மறைத்துவிடும். பின் அதே நோயை உருவாக்கி இந்த உடலை வீழ்த்திவிட்டு தன் விஷத்தின் தன்மை பெருக்கிய உயிரான்மா வெளிவந்த பின் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் ஒவ்வொரு பாம்பிற்கும் பலவிதமான பாம்பினங்களுக்கும் தேளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு விஷம் உண்டு. இதே போல விஷத்தின் தன்மை எவ்வளவோ அதற்கு தக்கவாறு அந்த மனிதனை வீழ்த்தி வெளியே சென்று விட்டால் அது விஷத்தை தனக்குள் உணவாக உட்கொண்டு அதன் பாதுகாப்பாக இருக்கும் புலியாகவோ நாயாகவோ நரியாகவோ தேளாகவோ பாம்பாகவோ மாடாகவோ அது உருவாக்கிவிடும். ஆக தான் உணவாக உட்கொள்ளும் உணவினை தன் விஷத்தின் வலிமை கொண்டு கரைத்து மாடு ஆடுகள் தன் விஷத்தை தன் உடலாக்கி உடலின் வலுவாக ஆக்குகின்றது. தான் உணவாக உட்கொள்ளும் எத்தகைய நிலை என்றாலும் அது மலத்தை வெளியிடும் போது மலத்தில் நஞ்சு இல்லை. இப்ப மாடு அது சாணமிட்டால் நாம வீட்டில் வாசப்படியில் தொழித்தால் போரும். இந்த மலம் அங்கு இருந்த பின் நாம் வெளியூர்களில் சுற்றிவிட்டு வந்தாலும் எத்தனையோ விதமான அணுக்கள் நம் கால்களிலே படர்ந்து வருகின்றது. அல்லது செருப்பை அணிந்து வந்தாலும் அதிலேயும் அந்த அணுக்கள் ஒட்டி விடுகின்றது. நாம் வாசப்படியில் அந்த மாட்டு சாணத்தை தொடைத்திருப்பதனால் நாம் அங்கே படும்போது அந்த விஷத்தன்மை அணுக்கள் அங்கே மடிந்து விடுகின்றது. இதுதான் வேதங்கள் கூறியபடி மாடு தான் உணவாக உட்கொள்ளும் உணவின் விஷத்தன்மையை தன் உடலாக மாற்றிக்கொள்கின்றது. ஆகவே அதன் மலம் நல்லவைகளாக வெளிவருகின்றது. ஆகவே விஷத்தை முறித்திடும் உணவு கொண்ட அந்த மாட்டுச் சாணம் இங்கே நாம் வீட்டு வாசப்படியில் தொளிக்கப்படும் போது
அந்த விஷத்தன்மையை அகற்றி விடுகின்றது. ஆக மனிதனின் சாணத்தை மிதித்து நாம் வீட்டுக்குள் போனாலும் அந்த மனத்தை நுகர்ந்தாலும் நமக்குள் நோய் வருகின்றது. ஆகவே நமது உடல் நாம் உணவாக உட்கொள்ளும் அதில் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றி விடுகின்றது. இது இயற்கையின் சில நியதிகள். இப்படி நாம் புழுவை ஒரு குருவி கொத்தி உணவாக உட்கொண்டால் புழுவின் உடல் குருவிக்கு ஆகாரமாகின்றது. ஆனால் புழுவின் உயிரோ அந்த குருவியின் உடலுக்குள் சென்றதன் அதன் உணர்வை கவர்ந்து கரு முட்டையாகி விடுகின்றது. ஆனால் குருவியாக பறக்கும் தகுதி வருகின்றது. இப்போ இதே போன்று கோழி, நாம் ஒரு தேளு நம்மை கொத்தி விட்டாலோ அந்த விஷம் நம் உடல் முழுதும் பரவி விடுகின்றது, துடித்து விடுகின்றோம். ஆனால் அந்த கொடுக்கோ ஒரு உலோக பாத்திரத்தில் தேளை போட்டுவிட்டால் லேசா அப்படின்னு தட்டினா போதும், பற்றென்று அழித்தால் உலோக அந்த பாத்திரம் ஓட்டை விழுந்து விடும். அப்பேற்பட்ட தேளை கோழியோ குருவியோ காகமோ மற்றவைகள் அதை கொத்தி அதை விழுங்குகின்றது. ஆனால் அந்த கொடுக்கில் உள்ள விஷத்தன்மைகள் அந்த கோழியின் உறுப்புகளை ஓட்டையிடுவதில்லை. அதுக்குள் இருக்கும் விஷத்தின் தன்மை இதை கரைத்து விடுகின்றது, வலு இழக்க செய்கின்றது. ஆகவே அந்த உணவுகள் விஷத்தை அடக்கிடும் உணவுகள் பெற்றிருக்கின்றது மற்ற பறவை இனங்கள். ஆக இதை போல ஊர்வன பரப்பன என்ற நிலைகளையும் இதை போன்ற விஷங்களை அடக்கும் ஆற்றல் அதற்குள் இருப்பதனால் அது பாதிப்பதில்லை. ஆனால் மனிதனை தேள் கொட்டி விட்டாலோ நாம் துடித்து எழுகின்றோம், விஷத்தின் தன்மை ஊடுருவி எழுகின்றது. ஆனாலும் தேள் கொட்டி மனிதன் இறந்து விட்டாலோ இந்த விஷம் அனைத்தும் நம் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் தேளின் விஷத்தன்மை கொண்டதாக மாறிவிடுகின்றது. மனிதனின் சிந்தனை வருவதில்லை. இந்த உடலை விட்டு பிரிந்த பின் அந்த மனிதன் தேளின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்வின் கருவாகி அந்த தேளின் ரூபத்தை தான் பிறக்க முடியும். ஆக கோழியோ தன் உணர்வின் தன்னை இரையாக்கி அதனை தனக்குள் வைத்துக் கொள்ளுகின்றது. ஆனாலும் கோழியை உணவாக உட்கொள்வோர் உண்டு. ஆனால் அதை உணவாக உட்கொண்டாலும் அதில் உள்ள விஷத்தன்மைகள் சிறுக சிறுக சேர்ந்து அது வலுப்பெற்றது போல நாம் வலுப்பெற்றாலும் இறந்த பின் அந்த கோழியின் உணர்வின் அணுக்கள் நமக்குள் பெருகி இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த உயிரான்மா அதன் மனத்தின் ஈர்ப்புக்காக கோழியின் இடமே அழைத்து செல்லும். இந்த உயிர் அடுத்து நாம் எங்கே பிறப்போம் என்றால் கோழியின் ரூபமாக தான் பிறப்போம். ஆகவே அடுத்தவர் கைக்கு நாம் செல்வோம். இப்படி நமது உணர்வுகள் ஒவ்வொரு நிமிடங்களிலும் எதை உணவாக உட்கொள்கின்றோமோ மனிதனாக உருவாக்கிய உணர்வுகள் அனைத்தும் மரண பயம் கொண்டே அழித்து விடுகின்றது, மறைந்து போய் விடுகின்றது. பின் நாம் அங்கே செல்லுகின்றோம். இன்று மனிதனாக இருக்கும் நாம் இன்று பாம்பு நம்ம வீட்டுக்குள் வந்தால் மரண பயம் வருகின்றது. அடுத்து அதை அழித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் அதே சமயம் அதனை நாம் கொண்டு விடுகின்றோம். கொன்றால் அதனுடைய உயிரான்மா கொண்டவர் உடலுக்குள் போய் விடுகின்றது. ஆனால் அந்த பாம்பு தீண்டி விட்டால் இந்த விஷத்தன்மைகள் இவர் உணர்வுள்ள அனைத்தும் மாறிவிடுகின்றது. இவர் மடிந்தால் அடுத்து பாம்பு இனத்திற்கு இந்த உயிரான்மா அழைத்து சென்று பாம்பாக உருவர செய்கின்றது. பாம்பை அடித்தால் பாம்பின் உயிரான்மா நம் உடலுக்குள் வந்து விடுகின்றது, மனிதனாக பிறக்கும் தகுதி பெறுகின்றது. இதே போல நாம் கொசுவையோ எறும்பையோ மற்றதையோ ஈயவை கொன்றால் அதன் உயிரான்மா மனிதன் உடலுக்குள் வந்து விடுகின்றது. இந்த உணர்வின் தன்மை கருத்தன்மை அடைந்து மனிதனாக உருவரும் தன்மை பெறுகின்றது. இப்படித்தான் நமது தாய் தந்தர்கள் அவர்களை காத்துக்கொள்ள மரண பயத்துடன் அந்த மற்றவர்களை, ஏனென்றால் ஈ உட்கார்ந்து விட்டால் அது அசுத்தங்கள் வந்துவிடும், நோய் வந்துவிடும் என்றும், எறும்பு கழித்து விட்டால் இருக்கிற பண்டங்களை எதிர்ந்துவிடும், நாம் தூக்கத்தை தீட்டன்மையத்தை கெடுக்கும் எறும்புகள் என்று நாம் கொள்ளுகின்றோம். ஆனால் கொல்லும் அவை அனைத்தும் யார் கொண்டனரோ அவர் உடலுக்குள்ளே அந்த உயிரான்மா வருகின்றது. அந்த உணர்வுகள் கருவாகி மீண்டும் மனிதனாக பிறக்கின்றது. இப்போது சொல்லுங்கள், இன்று கடவுள் என்ற தன்மை எப்படி இயங்குகிறது என்று. நாம் எதை கொன்றோமோ அதன் உயிரான்மா தாயின் உடலுக்குள் செல்லுகின்றது. தன் உடலுக்குள் இருக்கும் உணர்வின் தன்னை கருவு அடைகின்றது. பின் அவருடைய நட்பின் பயன் தன் குழந்தை பிறக்க வேண்டும் என்ற உணர்வுகள் தோன்றும் போது அங்கு குழந்தையாக நாம் பிறக்கின்றோம். ஆக பாம்பாக இருந்தோம், தேளாக இருந்தோம், ஆனால் இரும்பாக இருந்தோம்.
நாம் கூடிய விரைவில் நாம் தாய் தந்தை கொண்ட உயிரான்மாக்கள் நம்ம உடலுக்குள் வந்து விடுகின்றது. ஆனால் ஆட்டை அழித்தவர் உடலிலே ஆட்டின் உயிரான்மா செல்லுகின்றது. கோழியை கொண்டவர் உயிரான்மா கோழியின் கொண்டொரு உடலுக்குள் சென்று விடுகின்றது. ஆனால் அதை தின்றவர்கள் அனைத்தும் இன்னைக்கு கோழியை 10 நாளைக்கு சாப்பிட்டு உங்க உடல்ல என்ன வாசனை வருது, மீனை 10 நாளைக்கு சாப்பிட்டு உங்க உடல்ல என்ன வாசனை வருகிறது என்று தெரியும். ஆக இந்த மனத்தின் தன்மை கொண்டு உடலை விட்டு சென்ற பின் இதே உணர்வை தனக்குள் அது சேமித்து உடலை விட்டு சென்ற பின் உயிர் அந்த உடலுக்கு அழைத்து செல்லுகின்றது. இதுதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். இன்று மீனை சாப்பிட்டோர் மீனை பார்த்தவுடனே சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு தோன்றுகின்றது. ஆட்டை சாப்பிட்டவர்கள் ஆட்டை பார்த்தவுடனே சமைத்து சாப்பிடலாமா என்ற உணர்வு தோன்றுகின்றது. இதை போன்ற உணர்வுகள் நமக்குள் வரப்படும்போது அடுத்த பிறப்பு இதைதான் வருகின்றது. இதை போன்ற மனிதனாக இருக்கும் நாம் பாசம் கொண்டு மற்றவர்கள் மேல் நாம் மனிதனான பின் தன் குழந்தையவோ அல்லது தன்னை சார்புடையோ பண்பு கொண்டு நாம் வளர்ந்தால் அந்த இருவருடைய உணர்வுகளும் ஒன்றாக இணைந்து விடுகின்றது. அதில் இருவரில் எவர் சந்தர்ப்ப வேதத்தால் நோய்வாய்ப்பட்டு மடிகின்றனரோ பழகிய உணர்வுக்குள் அங்கே சென்று விடுகின்றது. இதை உதாரணமாக இன்று நாம் நட்பின் தன்மை கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் பழகுகின்றோம், பதிவாக இருக்கின்றோம். ஆனால் நாம் தொழிலின் நிமித்தமோ கல்வி கற்கும் போதோ அல்லது நாம் பழக்கத்தில் ஏற்படும் போதும் நம்முடைய உயர்ந்த குணங்களை கொண்டு பண்புடன் அவர்களுடன் பழகுகின்றோம். ஆனால் நம்மீது அவர் பற்று அதிகமாக வைத்திருந்தால் அவரின் உணர்வுகள் நமக்குள் உண்டு. உதாரணமாக எதிர்பாராது ஒரு விபத்தில் மடிகின்றார் என்றால் அந்த நண்பனின் நினைவே வரும். அந்த நண்பனின் நினைவு வந்த பின் அந்த உயிரான்மா யாருடன் அதிகமா பற்றிருந்தார் அவர் உடலுக்குள் அங்கே வரும். அந்த வந்த பின் அவர் அந்த விபத்தில் எத்தகைய வேதனைப்பட்டாரோ அவரது உணர்வு இங்கே நண்பனின் உடலுக்குள் அந்த உணர்ச்சியை தோன்றி அந்த வேதனை கூட்டும். அப்போது அந்த நண்பனின் நினைவலைகள் இழந்து வரும். ஐயோ எனக்கு மேல் வலிக்கின்றதே, தலை வலிக்கின்றதே, என்னை அடிக்கின்றனரே, நான் மடிந்து விட்டனே என்று அவர் அறியாது இந்த உணர்வின் தன்மை உண்டு பேசத் தொடங்கி விடுவார். அதனை உணர்வு கொண்டு இவர் தவறு செய்யவில்லை, நட்புக்குள் பரவிய உணர்வுகள் இவ்வாறு இவர் உடலுக்குள் வந்து அந்த நிலையை செயல்படுத்தி விடுகின்றது. அப்போது நாம் இன்று பூஜையோ புனஸ்காரமோ மற்ற வேள்விகளோ மற்ற நிலைகளை செய்து இது காக்க முடியுமா என்றால் முடியாது. ஆக நமக்குள் ஊழ்வினை என்று வித்து பதிந்த பின் அதன் விதி என்ற நிலைகள் வளர்ச்சியை பெறும்போது விதியாகி விடுகின்றது. ஆக எந்த ஆற்றலின் தன்மை கொண்டு மற்ற நம் உடலுக்குள் இருக்கும் உறுப்புகளை உணர்வுகளை அணுக்களை அடக்கி அதன் வலிமை கொண்டு இயக்கத் தொடங்கிவிட்டால் இதை போன்று அவர் அந்த விபத்திற்குண்டான சந்தர்ப்பத்தை அழைத்து அங்கே அழைத்து செல்லும். இல்லை என்றால் அந்த உணர்வின் தன்மை விபத்தில் மடியப்படும் போது அவர் எந்த வேதனைப்பட்டாரோ அதே வேதனையுடன் துடித்து மற்ற ஆகாரங்களை உட்கொள்ளாது அது மடிந்துவிடும். அப்போ அவ்வாறு மடிந்து விட்டார். இதை கொண்டு அந்த சொந்தமோ பந்தமோ அவர்மே பற்று கொண்டார் அந்த உயிரானமாகும் இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த உடலுக்குள் சென்றுவிடும். இதுதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று இந்த நினைவாற்றலை கூறுகின்றது. காரணம், இன்று நாம் மனிதனாக தோன்றுவதற்கு முன் ஆக கண்ணில்லாத போது நமக்குள் எண்ணங்கள் தோன்றுகின்றது. எண்ணங்கள் எவ்வாறு தோன்றுகின்றது? இந்த உயிரணு நம்ம பூமிக்குள் வந்த பின் ஒரு செடியின் சத்தை நுகர்ந்தால் அந்த செடியின் சத்தை சூரியனின் காந்தப்புலன் அறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது. அதற்கு பேர் சீதா லட்சுமி என்று காரண பேரை சூட்டுகின்றது காவிய தொகுப்புகள். அதே சமயம் அந்த செடியை நுகர்ந்து அந்த புழு அதை மனத்தால் இந்த உயிர் நுகர்ந்த பின் உணவின் அணுக்களாக மாற்றி அந்த உடலாகிவிட்டால் சீதா என்ற அந்த சத்து உடலாகின்றது. அதிலே தோன்றும் உணர்ச்சிகள் எண்ணங்களாக தோன்றுகின்றது. தான் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான் என்ற காரண பேரை சூட்டி நாம் எப்படி வளர்ந்தோம், இந்த உயிர் நம்மை எப்படி இயக்கியது, உணவின் தன்மை கொண்டு அந்த தாவர இனங்களின் சத்து உணர்ச்சிகள் எவ்வாறோ அதற்கு தக்கவாறு இந்த உடல் அமைப்புகளை எவ்வாறு உருவாக்கியது என்ற நிலையில் காவிய தொகுப்புகள் தெளிவாக கூறுகின்றது. இதை போன்று நாம் சீதா ராமா என்பது ஒரு அந்த கடலை ஒரு பொதுவாக ஒரு செடியின் சத்தை நுகர்ந்தால் அது சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் சீதா லட்சுமியாக மாறுகின்றது. அந்த சுவையை வளர்த்திடும் சக்தியாக இந்த சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து வைத்துக் கொள்கின்றது. ஆனால் ஒரு உயிரணு நுகர்ந்தால் சீதா ராமா அந்த சுவையின் தன்மை கொண்டு உடலாகி அந்த எண்ணங்கள் வருகின்றது.
அப்ப தனக்குள் எண்ணங்கள் தோன்றுகின்றது. பசியானால் எந்த செடியின் சத்து கொண்டு இது அணுவாடரோ அதே எண்ணங்கள் கொண்டு உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று இந்த உணர்வு உந்து செடி இருக்கும் பக்கம் அழைத்து செல்லுகின்றது. ஆனால் நாம் இந்த உடலின் தன்மை நாம் சுவாசிக்கும் போது ஓம் நமச்சிவாய உடலாகின்றது. ஆக அந்த செடியின் சத்து வினையாகின்ற விநாயகா. ஆக எந்த சத்தின் தன்மை நாம் நுகர்கின்றோமோ மூசிக வாகனா, அது சுவாசித்த பின் அந்த உணர்வுகள் நம்மை வாகனமாக அந்த செடி இருக்கும் பக்கம் அழைத்து செல்லுகின்றது என்ற காவியங்களில் தெளிவாக கூறுகின்றது. இதன் வழிப்படி ஆக எண்ணங்கள் கொண்டு கண் இல்லாத போது அது நகர்ந்து சென்றாலும் அது ஊர்ந்து சென்றாலும் உணவுக்காக வாழ்க்கைப்பட்டாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதிரிகளை காணும் போதெல்லாம் எதிரிகளுடைய நிலைகள் சிக்கும் போதெல்லாம் அந்த வேதனை தாங்காது அந்த எது தன்னை தாக்குகின்றதோ அதை பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் தோன்றுகின்றது. இப்படி பல சரீரங்களில் பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றி 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 அது தனது வாழ்க்கையில் இன்னொரு உடல் பெறும்போது பல நிலைகள் குவித்து கண்களாக உருவருகின்றது. எண்ணங்கள் முதலில் உருவாகின்றது. அந்த எண்ணத்தின் துணை கொண்டு தான் பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகளை ஒவ்வொரு சரீரமும் தாக்கப்படும் போதும் அந்த சரீரத்தை தான் பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் உந்தி உந்தி இப்படி பல கோடி சரீரங்களை அந்த அணுக்களை ஒரு 2 நாளைக்கு இருக்கும், 3ஆம் நாள் மறிந்து போகும் ஆரம்ப நிலைகளை. இப்படி அதற்குள்ளும் பல 100 சரீரங்களை கடந்து பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் வளர்ந்து வளர்ந்து அது கண்கள் உடல்களிலே உருவெறும் தன்மை பெறுகின்றது. அப்போது ஒளி வீசி மற்ற பொருளை காட்டும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் இங்கே இருக்கின்றது. ஆக உயிரின் துடிப்போ அதை பார்க்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை வரும்போது மனத்தால் அறிந்தாலும் தன் உணர்வால் அறிய வேண்டும், தன் பார்வையால் பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் தோன்றுகின்றது. இப்படி தோன்றிய நிலைதான் மனிதனின் நிலைகளில் அது வளர்ச்சி தன்மை. அது கண்ணன் துவாரக யுகத்தில் கண்ணன் தோன்றினான் என்று. ஆக இந்த உடலான நிலைகள் பெற்ற பின் இந்த துவாரக இந்த உடலுக்குள் வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் கண்ணன் பிறந்தான் என்று. ஆக கண்கள் உருவருகின்றது. வாசுதேவன் என்றால் உயிரால் சுவாசிக்கப்பட்ட உணர்வும் தான் நுகர்ந்த சக்தி, தான் தேவையென்று எண்ணிய தேவகி என்பதும் தான் தேங்கி தான் பார்க்க வேண்டும் என்ற ஏக்க உணர்வுகள் இதில் வளைத்து இந்த உடலான துவாராக யுகத்தில் நாராயணன் சீதா ராமனாக எண்ணங்கள் கொண்டு தோன்றினாலும் இங்கே துவாராக யுகத்தில் கண்ணனாக பிறக்கின்றான் சூரியன். ஆகவே இதைத்தான் சூரியன் ஒளிக்கதிர்கள் நம் உடலுக்குள் ஒளிக்கதிராக கண்கள் காணும் போது எப்படி ஒன்றுடன் ஒன்று இன்று சூரியன் உருவாக்கி அதிலிருந்து பாதரசங்கள் வீசப்படும் போது மற்றொன்றோடும் மோதி இந்த ஒளிவின் ஒளிக்கதிர்களாக ஆகின்றதோ இதை போல நிலைகள் அங்கே பெறுகின்றது. இப்போது இந்த உணர்வை நுகர்ந்து கொண்ட பின் தன் உடலிலே பெற்ற உணர்வுகள் ஆக கண்களாக உருவாகி இந்த உணர்வின் நினைவாற்றல் அங்கே தாக்கப்படும் போது எதனின் உணர்வோ அந்த ரூபத்தை அறியும் வல்லமை பெறுகின்றது கண்களுக்கு அந்த நிலைகள். ஆகவே இதை போன்றுதான் இந்த உணர்வுகள் ஒவ்வொரு குணம் கொண்டு, உதாரணமாக ஒருவர் கோபமாக இருக்கிறார் என்றால் இந்த உணர்வை பார்த்த பின் அந்த உணர்வு மோதுண்டு அந்த உணர்ச்சியின் வேகத்தை கூட்டுகின்றது. அப்போது நமக்கு கோபம் என்ற உணர்வு வரும்போது இருசூழும் நிலை வருகின்றது. பின் அதை சிந்திக்கும் தரணும் இழக்கின்றது. ஆனால் ஆடு மாடுகளோ மற்ற காற்றில் வாழும் மிருகங்களோ தளத்தில் இருக்கும் விஷத்தின் தன்மையை பாய்ச்சி அந்த உணர்வுகள் கண்ணின் வெளி உணர்வுகள் வெளிப்படும் போது ஆனால் அதிலே வரும் அலைகளில் மோதி அது குறித்த தூரத்தில் கண்ணின் உணர்வு அலைகள் அந்த விஷய ஒன்றுத்தன்மை எவ்வளவு ஏற்படுகின்றதோ அவ்வட்டத்திற்கு ஒளியாக தெரியும். மனிதனுக்கு அது தெரியவே இல்லை. ஆகவே இரவிலே பாம்பு பூச்சி தேடு போன்ற நிலைகளையும் இதை போன்ற மிருகங்களுக்கும் தன் கண் பார்வையால் மோதுண்டு அதன் ஒளிகள் அதுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. காரணம் நமக்குள் விஷயத்தின் தன்மை குறைத்து விட்டதனால் மோதலால் ஏற்படும் ஒளித்தன்மை நமக்குள் இழக்கப்படுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் பிறர்படும் உணர்வின் தன்மை நாம் மோதும் போது உணர்ச்சி எழுந்து அறிவின் தன்மையாக அறியும் ஆற்றல் நமக்குள் பெறுகின்றது. ஒரு எண்ணம் நமக்குள் மோதினால் அந்த மோதலின் உணர்வு தன்மை கொண்டு அவன் என்ன செய்கின்றான், குற்றம் செய்கின்றான், குற்றமற்ற நிலை இருக்கின்றது, உணர்வின் செயலாக்கங்களை நாம் உணர முடிகின்றது. ஆகவே மனிதன் தீமைகளை வெல்லும் சக்தி பெற்றவன். ஆகவே இதை போன்று பல கோடி சரீரங்களை தான் கூர்மையாக பார்த்து அதனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள தான் எத்தனையோ உணர்வுகளை கொண்டு சுவாசித்து தான் எதையெல்லாம் கூர்மையாக பார்த்ததோ
அதன் வலிமைகள் சேர்த்து 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 இப்படி தன் வாழ்க்கையில் வராக அவதாரம் தான் எதை வலிமை கொண்ட சரீரங்களை பார்த்ததோ அதன் வலிமைகள் அதிகரித்து அதிகரித்து அதன் வழிகொண்டு வராகனாக அதாவது பன்றியாக பறக்க செய்கின்றது. தீமைகள் என்று அதாவது பன்றியாக பெற்ற பன்றியோ தான் சாக்கடைக்குள் இருக்கும் நாட்டத்தை தன் மூச்சால் வெளிப்படுத்தி அதில் உள்ள தீங்கான நிலைகளை பிளந்துவிட்டு மறைந்திருக்கும் நல்ல மனத்தை நுகர்ந்து அதை உணவாக எடுத்து தன் நல்ல சுவாசங்களை அதை எடுத்து தனது வாழ்க்கையில் தீமையை அகற்றிடும் உணர்வுகள் அங்கே பெறுகின்றது. அதனின் வாழ்க்கையில் கடுமையான தீமைகளை விரட்டி தன் நுகர்ந்த உணர்வுகள் இது பெருக தீமை தனக்குள் இருக்கும் தீமையான அணுக்களின் நிலையை பிளந்துவிட்டு தீமையை பிளந்திடும் அணுக்கள் விளைந்து அந்த பன்றியின் உடலை விட்டு வந்த பின் நாம் இன்று மனிதனாக பிறந்துள்ளோம். பரசுராம் நாம் தீமையை பிளந்திடும் உணர்வு ஒன்றாக இணைந்து இந்த உயிர் மனிதனாக உருவாக்கிய பின் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் அந்த நஞ்சினை மலமாக மாற்றி விடுகின்றது நமது உடல். ஆனால் நம் உடலிலே சேர்த்த இந்த மனமோ எண்ணங்கள் கொண்டு நஞ்சுகளை நீக்கி உணவாக உட்கொள்ளும் எண்ணங்கள் நமக்குள் தோன்றுகின்றது. அதான் பரசுராம். நாம் இந்த இயற்கையின் நிலைகள் எது விளைந்தாலும் அதனை சமப்படுத்தி தான் உணவாக உட்கொள்ளும் நிலை பெறுகின்றோம் என்பதனை தெளிவாக கூறுகின்றது காவியங்கள். ஆகவே இதை போல நாம் புழுவிலிருந்த இந்த உயிர் ஒவ்வொரு சரீரத்தையும் காத்துக்கொள்ள மரண பயங்கள் ஏகி அந்த மரண பயத்தால் தான் நுகர்ந்த உணர்வு வலுவாகி அந்த உணர்வின் தன்மை அந்த உடல் மடிந்தாலும் தான் வலுவான உணர்வுகள் தான் சேர்த்து பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்தோம் என்று மனிதனாக உருவாக்கியது நமது உயிர். மனிதனான பின் பல தீமைகளை அறிந்தாலும் பல ராம் என்ற நிலை அறிகின்றது. நாம் இப்ப சமப்படுத்தும் உணர்வை நுகரும் போது ஒருவன் தீங்கு செய்கிறார் என்றால் அதை நுகர்ந்த பின் அந்த தீங்கான உணர்வுகள் நமக்குள் வராதபடி சமப்படுத்தல் வேண்டும். அதான் இது பல கோடி பேர்கள் பலவிதமான நிலைகள் இப்போது நடக்கின்றது. இப்போது பார்க்கின்றோம் மதத்தின் அடிப்படையில் இனங்கள் பிரிக்கப்பட்டு இனத்தின் அடிப்படையில் என் இனம் உயர்ந்தது உன் இனம் உயர்ந்தது தாழ்ந்தது என்ற நிலைகளில் இன்று ஒவ்வொருவரும் தான் பகமை இல்லாது இருப்பினும் இனம் என்ற பெயரால் ஆக நண்பனையும் பகமையாக்கி அவனை மடியச் செய்யும் உணர்வுகளையே தோற்றுவிக்கின்றது. ஆக இனம் இல்லாது உணர்வுகள் நுகர்ந்த உணர்வுகள் மரணமடைய செய்கின்றது. ஆக மரணமடைய செய்யும் எண்ணங்கள் தோன்றும் போது ஆக மரண பயமே வருகின்றது. அவன் நம்மை தாக்குவான் என்ற உணர்வுகள் வருகின்றது. இவ்வாறு நாம் மரண பயம் கொண்டே வாழ்ந்து வரும் நாம் மரண பயத்தின் உணர்வுகள் நாம் மீண்டும் மனிதன் இப்படி தாக்குவான் என்ற உணர்வு வந்துவிட்டால் இப்படி தாக்கிவிடுவான் என்று இன்று நாம் வீட்டில் உட்கார்ந்து பத்திரிகைகளை படித்தாலும் அதை டிவி மூலம் விஞ்ஞான அறிவால் நாம் கண்டுணர்ந்தாலும் இந்த உணர்வுகள் நுகர்ந்து இந்த உணர்வுகள் நமக்குள் அணுக்களாக மாறி நமக்கு நாளை என்ன ஆபத்து வருமோ என்று மரண பயமே வருகின்றது. இந்த மரண பயம் வரும்போது இப்ப ஊர்வன பரப்பன இவை அனைத்தும் இன்று காக்காயை எடுத்துக்கொண்டால் தன் குஞ்சி ஈன்று விட்டால் அங்கே மனிதன் சென்றால் தன் குஞ்சியை காப்பதற்காக பறந்து வந்து கொத்துகின்றது. ஆக நல்ல பாம்போ தான் முட்டையிட்டு விட்டால் குஞ்சு வெறிக்கும் தன்மையில் அங்க மற்ற உயிரினங்களோ மற்ற மனிதனோ அங்கே சென்றால் சீறி தாக்கி விரட்டும் தன்மை வருகின்றது. இதையெல்லாம் தன் இனத்தை பாதுகாக்கும் நிலை வருகின்றது.